26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் சூழலில் அதிமுகவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? எஸ்பி வேலுமணி கை ஓங்குமா? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினோட கை ஓங்குமா? அப்படின்ற கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கு. குறிப்பாக தாவேகா அமைச்சரவையில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் அங்கம் வகிப்பாங்களா வகிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவங்க அமைச்சரவையில் பங்கேற்கல, அப்படியான ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது, பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். ஜூனியர் வீரனுடைய உதவி பொறுப்பாசிரியர் திரு செந்தில் கரிகாலன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது அதிமுகக்குள்ள? நீங்க சொன்னதுல முதல்ல இன்னைக்கு அவரோட பிரஸ் மீட் அதுல சொல்லியிருக்காரு, நாங்க அமைச்சராக போறோம், அதற்கான முயற்சியில இருக்கோம் அப்படிலாம் நாங்க எதுவுமே நாங்க சொல்லவே இல்லை. செய்திகள் சில ஊடகங்கள் தான் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் சொன்னதுல ஒரு பாதி உண்மை இருக்குன்னே கூட வச்சுக்கலாம். என்னன்னா, அவர் தேர்தல் முடிவு வெளியான அந்த மே 4ஆம் தேதி அந்த மாலை இல்ல அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. தனிப்பெரும் கட்சியா தான் தாவேகா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில இடங்கள் ஆதரவு தேவை. ஏன்னா இப்போ உள்ள சூழல் அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட இல்ல. அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பல்வேறு சிக்கல்கள் போயிட்டு இருந்தது. அப்ப அவர் தனக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட நான் திரும்ப சென்னைக்கு போயிட்டு திரும்ப கோவை வரும்போது துணை முதல்வராக தான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. தாவேகா கூட்டணியில துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஐடியா பண்ணி தான் வந்திருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட இல்லத்துல சி வி சண்முகம் இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் இந்த விஷயத்த சொல்றாரு, நான் துணை முதலமைச்சரா நம்ம ஆதரவு தெரிவிப்போம், இதெல்லாம் ஆகலாம் அப்படின்ற இது போகுது. அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே பொதுச் செயலாளர், அவரோட தலைமையில தான் இருக்காங்க. இவர் எப்படி தனி ட்ராக் அப்பவே போட இல்ல, எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் போய் இவர் சொல்றாரு. அவர் பொதுச் செயலாளர் கிட்ட தான் போய் சொல்றாரு, இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்திருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சரா இருக்க முடியாது, அதனால இவர் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றாரு. அப்பவே அங்க வாக்குவாதம்லாம் வருது. இன்னும் சொல்ல போனா சி வி சண்முகம் நீங்க கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க, அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு, துணை முதல்வரா இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சில வாக்குவாதங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்திருக்கு. யாரு? சி வி சண்முகத்துக்கும் எஸ்பி வேலுமணிக்கு இடையிலுமே. இப்ப அவங்க ரெண்டு பேரும் தானே ஒரே அணியில இருக்காங்க. ஆமா, ஒண்ணா இருக்காங்க. ஆனா என்னன்னா, இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை என்ன இருந்ததுன்னா, தாவேகாவை ஆதரிக்கணும், நம்ம அமைச்சரவைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிச்சயமா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி இருங்க பேசிக்கலாம்னு சொல்லும் போதே அதுக்குள்ளேயும் கோவப்பட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டப்படுது. அப்பையும் பாத்தீங்கன்னா அது பிரச்சனையில பாதியோடய அது முடிஞ்சு வெளியில வந்துடுறாங்க. தாவேகா ஆதரிக்கணும்னு சொல்றாங்க, இருங்க பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும் போதே அது பிரச்சனையாகி வெளியில வந்துடுது. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? அவர் என்ன சொன்னாரு? இல்ல, அதுலதான் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதுல என்னன்னா, முதல்ல திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறது அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த பாண்டிச்சேரியில போய் அதற்கான கையெழுத்தெல்லாம் வாங்கப்பட்டது, எம்எல்ஏக்களோட கையெழுத்தெல்லாம் வாங்கப்பட்டது. அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அடுத்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக பேச்சுவார்த்தை அப்படிங்கறதெல்லாம் நடந்தது. அப்ப 3 ட்ராக், எஸ்பி வேலுமணி துணை முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், இன்னொரு பக்கம் திருமாவளவன் முதலமைச்சர், இப்படி 3 பிளான். ஆமா, இதுல திருமா முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்துலதான் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. திருமா முதல்வர்னா அதிமுகவுக்கு ஒரு துணை முதல்வர், பாமகவுக்கு ஒரு துணை முதல்வர், இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. நீங்க அதிமுக துணை முதல்வர்னா வேலுமணியோ யாரோ ஒருவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாமக சௌமியா, ஏன்னா பாமக கன்வின்ஸ் ஆகணும்ல, அவங்களும் சப்போர்ட் பண்ணாதான் இதுக்கு வர முடியுன்ற அளவுல பாமக இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு. அதையுமே கூட எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு இடையில கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கு. ஆனா அப்பவே தாவேகாவை ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம உள்ள போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது பிரச்சனை ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அடுத்து எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல. அன்னைக்குதான் விசிகாவோட கூட்டம் அங்க நடக்குது. டிவிகேவை ஆதரிக்கிறதா இல்லையா, 4 மணிக்கு திரும்ப அறிவிப்பார் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே வெயிட் பண்றாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அங்கேயுமே பிரச்சனையாகி வந்துடுது. அப்புறம் தான் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தான் சி வி சண்முகம் வீட்டுல இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அமைச்சராகணும் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையே நடத்தப்பட்டது. தாவேகா தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 8 அமைச்சர்கள் 6 வாரியம் ஆச்சு, 6 அமைச்சர்கள் 8 வாரியம், இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தொடர்ச்சியா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா ஏற்ற இறக்கங்கள்ல இருந்தது. ஆமா, ஏன்னா அதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாவேகாவுக்கு முதல் ஒரு இலக்கா அதிமுக இல்ல. அவங்க திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைக்கணும்ன்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்தது. ஒருவேளை நமக்கு ஒரு பேக்கப்புக்கு வேணா அதிமுக வச்சுக்கலான்றதுனால பெரிய ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுக்கல. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளிச்சு தான் நாங்க தாவேகாவை ஆதரிச்சோம்,
பதவிக்காக நாங்க வந்து போகல. ம். ஆனா மீடியாக்கள் வந்து ஒரு பெரிய டீம் அமைச்சு மீடியாக்கள் அது மாதிரியா வந்து தகவல பரப்புறாங்க. ம். நாங்க எங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் ஒண்ணும் ஆசையே இல்லையே! அப்படின்ற மாரிலாம் இல்ல அது போன்று சொல்றாங்க. பேசியிருக்காரு. அன்னைக்கே வந்து அவங்க அததான் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இதுக்காகலாம் ஆசைப்படல. இதுக்காக தான்னு. ஆனா இதுல ஒரே ஒரு கொஸ்டின் வருது. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில வந்து திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறதுன்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா எம்.எல்.ஏக்களும் சைன் பண்றாங்கல்ல. அப்ப எப்படி 47 எம்.எல்.ஏக்கள் வந்து சைன் பண்ணாங்க? மக்கள் தீர்ப்பு தாவேக்காக்கு தானே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வேண்டாம்னு தானே சொல்லியிருக்கணும். அப்ப அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது அவங்க வந்து அடுத்த பிளான் வந்து கையில எடுக்குறாங்க. சி.வி. சண்முகமே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுத்ததா போயிட்டு சபாநாயகர்ட்ட ஒரு கடிதம் வந்து குடுக்குறாரு. அந்த கடிதம் கிடையாது. பாண்டிச்சேரியில திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லார்கிட்டயும் வாங்கின கையெழுத்துன்றாரு. அப்ப எப்படி இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க? அப்போ வந்து மக்கள் வந்து அங்கதான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லலையே. அது கண்டிப்பா உண்மை கிடையாது. அவங்க வந்து அமைச்சராவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடந்தது. என்னென்ன பேச்சுவார்த்தை துறை நடந்தது. அதெல்லாம் பேசிட்டாங்களா? துறை எந்த அளவுக்கு பேசுனாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமான துறைகள கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்த தகவல். அந்த துறைகள குடுக்கறதுக்கு தாவேகா தரப்புல இருந்தும் தயாரா இருந்தாங்களா? இல்ல ஆரம்ப கட்டத்துல தயாரா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அது நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் பொறுப்பேற்ற அப்பயே பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட ஒரு 4, 5 அமைச்சர்கள் வச்சிருந்த துறைய விஜய் வந்து வச்சிருந்தாரு. முக்கியமான துறைகள்லாம் ஒதுக்கப்படாமலே இருந்தது. நீங்க போக்குவரத்து துறையோ, கூட்டுறவுத்துறை இந்த மாதிரியான துறைலாம் இப்பதான் இந்த விரிவாக்கப்பட்ட அமைச்சரவையில தான் இருக்காங்க. ஸோ முக்கியமான துறைகளுக்கு அப்ப ஒதுக்கப்படாத இருந்தது. ஸோ அதிமுக வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடுக்கலாம் ரிசர்வ் அப்படிங்கிற பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதுக்காக தான் வச்சிருந்தாங்க. பொதுவா பார்த்தோம்னா விஷ்ணு ரெட்டி அவர் தான் இதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாரு. ம். அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வந்து வருது. ஓகே. இந்த பேச்சுவார்த்தை எதன் அடிப்படையில மாறுது? தாவேகா அமைச்சரவைக்குள்ள அதிமுகவினர் வராமல போனதற்கான காரணம் என்ன? இல்ல இதுல 2 பக்கமுமே ஒரு அவசரம் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒண்ணு என்னன்னா அதிமுக பக்கம் இருக்கிற அவசரம் என்னன்னா, வேகமா எல்லாத்தையும் பண்ணிடணும். வேகமா பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டு நம்ம வந்து அமைச்சர்கள் ஆகிரணும் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா நம்ம உங்களுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட பேசும்போது, ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுனாங்க அப்படின்னு பேசும்போது, அவங்க சொன்ன தகவல்கள் ரொம்ப ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. என்னன்னா, ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு துறைக்கு மந்திரி ஆயிட்டோம்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே அதற்கான அந்த லாபங்கள வந்து அடையணும்னு நெனைக்கிறாங்க. டே டே 1 1ல இருந்தே டே 1ல இருந்து அதற்கான பெனிஃபிட் எல்லாம் அடையணும்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாரி அடையணும்னு நெனைக்கிறாங்க. மணிக்காக அப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்கன்ற மாரியான சில தகவல்கள் சொல்றாங்க. இல்ல அது உண்மையா இருக்குமா? இல்ல வந்து இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறக்கூடாது அப்படின்ற அடிப்படையில அவங்க ட்ரை இல்ல பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா டே வாய்ப்ப 1 அப்படின்றத இல்ல. அந்த அளவுக்கு முயற்சி கண்டிப்பா. பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஆமா. தெரியல. ஆனா, பொதுவா வந்து அந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ம். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து நீங்க வந்து சட்டமன்றத்துல வந்து இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த தரப்புலயுமே வந்து விஜய்லாம் போய் பார்த்தாரு. நமக்கே வந்து அந்த நேரத்துல உண்மையிலே ஒரு பத்திரிக்கையாளரா எனக்கு ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு ஃபிராக்ஷன் நடந்திருக்கு. அப்படி ஒரு வேளை நடந்ததா நீங்க கடந்த காலத்துல நீங்க பாஜக வந்து நம்ம சொல்றோம். வெளிப்படையா பாஜக வந்து கட்சிகளை துண்டாடுறாங்க. இந்த விஷயங்கள் விமர்சனங்கள் இருக்கு. அதுல உண்மையும் இருக்கு. ஆனா, பாஜக நீங்க கடந்த காலத்துல பார்த்திருந்தீங்கன்னா கூட ஓபிஎஸ், இபிஎஸ் இருந்தா இவரையும் போய் பார்ப்பாங்க, அவரையும் பார்ப்பாங்க. எல்லா சூழல்லயுமே எந்த அணி வலுவா இருக்கோ அத நம்ம வந்து ஆமா 2 பக்கமுமே நம்ம பார்ப்பாங்க. ஆனா நம்ம விஜய் பக்கம் வந்து அந்த நேரத்துல ஒரு ஃபிராக்ஷனா இருக்கிற ஒரு அணிய போய் இப்ப நீங்க கட்சியோட தலைமையா பொதுச் செயலாளர போய் பார்த்தா கூட, இன்னமுமே அவர் தான் பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர போய் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறத கூட சொல்லிறலாம். இல்ல விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிய சந்திச்சதனோட பின்னணி என்ன? ஏன்னா, பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமா. தான். ஸ்டாலினையே போய் சந்திச்சுட்டாரு. ஆனா, இந்த இடத்துல அவர் அப்படியான ஒரு மூவ் எடுக்கிறதுக்கு பின்னணியில என்ன 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க வந்து டிவிக்கு புடிச்சிருக்க இடமே அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடுக்கிற இடத்தை தான் டிவிக்கு இந்த தேர்தல்ல புடிச்சிருக்காங்க. ம். திமுக அதிருப்தி மாற்றுனா அதிமுக அந்த இடத்த தான் புடிச்சிருக்காங்க. ஒண்ணு அந்த கட்சியில இப்போதைக்கு பவர்ஃபுல்லா ஒரு ரோல்ல இருக்க எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் குடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு நீங்க ஃபிராக்ஷனா இருக்கிறவங்க தானே இப்ப டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல உங்க ஆட்சிய தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களோட நோக்கமா இருந்தது. அப்ப எப்படி போய் அவரை பார்க்க முடியும்? அப்ப இந்த அணி அத எப்படி எடுத்துக்குவாங்க? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க ஆட்சிய தக்க வைக்கணுன்ற ஒரே காரணம் தான்னு வச்சுக்கங்களேன் அந்த நேரத்துல. அப்படி இருக்கும்போது விஜயும் போய் பார்க்கிறாரு. என்னன்னா இப்பதான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. கொறடா அதாவது கட்சி நியமிக்கிற கொறடா தான் கொறடா அப்படிங்கிறது தான் நம்ம பழைய தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. பொதுச் செயலாளர் வந்து யார நியமிக்கிறாரோ, அவர் தான் வந்து கொறடா. ஆமா. கொறடா. அப்படி இருக்கும்போது அக்னி கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து தான் வாக்களிக்கணும்னு சொல்லி எஸ்எம்எஸ்ல, பதிவு தபால்ல உள்ளிட்ட பல்வேறு மீடியா மூலமா எல்லா எம்.எல்.ஏக்களும் தகவலை வந்து குடுத்துடுறாங்க. இல்ல இந்த இடத்துல தான் ம். எடப்பாடி பழனிசாமி ஒரு கொறடாவ நியமிக்கிறாரு. இவங்க தரப்புல ஒரு கொறடாவ நியமிக்கிறாங்க. ஆனா, நாங்க இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள தான் வந்து பொதுச் செயலாளரா ஏத்துட்டு இருக்கோம். ம். அவரு சொல்றத தான் கேட்போம். கட்சியோட நலனுக்காக, இல்ல தோல்வி குறித்து ஆராயறதுக்காக ஒரு பொதுக்குழுவ கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையான பிரஸ் மீட் வந்து குடுக்குறாங்க. ஆமா என்னன்னா இது வந்து எப்படி இல்ல மக்கள் அவங்களுக்கு ஏமாளிகளா? சட்டசபையில ஆதரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். ம்.
அதுக்கு அவங்க வந்து எம்எல்ஏக்கள் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொறடாவை வந்து தேர்ந்தெடுக்கலாம், பார்ட்டி வேற லிஜிஸ்ட்ரேட்டர் வேற, இதுக்குள்ள அவங்க தலையிட முடியாது அப்படி சொல்லி அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. எல்லாமே ஒரு அவசரம், ஒரு அமைச்சர் பதவியை நோக்கி, ஒரு அதிகாரத்தை நோக்கி தான் வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்போது எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி மாதிரி. ஆமா, அதே மாதிரி இவங்க வந்து புகார் கொடுத்துட்றாங்க. டிடிவி தினகரன் புகார் வந்து கொடுத்துருக்காரு, சிபிஐ விசாரணை கோருவோம்னு வந்து சொல்லியிருக்காரு. கவர்னர் தரப்புலையுமே வந்து இது வந்து ரொம்ப சிக்கலாகும். ஏன்னா குதிரை பேரம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏக்கள் காமராஜ் போய் ஆதரவு தெரிவித்த விஷயங்கள் சர்ச்சையாயிருக்கு. அதிமுகலே குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கவர்னர் பார்த்தா அதிமுக தரப்புல வந்து கவர்னர் மாளிகையில வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி சட்டசபை செயலாளர்கிட்ட வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவர்கள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. லீகலி இப்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பயந்து தான் தாவேகா இதுலேருந்து பின்வாங்கியிருக்கா, இல்லை இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் விசிகாவினர்லாம் வந்து அதிமுகவினுடைய ஒரு குழுவினருக்கு நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தா நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை பரிசீலனை பண்ணுவோம், மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆமா. ஸோ அதுவுமே வந்து தாவேகாவுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்குமா? ஏன்னா வந்து நீங்கள் என்னதான் வந்து சட்டசபையில் உங்களுக்கான ஒரு நிரூபணம் பண்ண முடியக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கலாம். இல்ல அப்படி அதுலதான் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அதிமுக வந்தா நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்ன இடம் என்னன்னா, பாஜகவோட கூட்டணியில இருக்கிற அதிமுக, மதவாத சக்திகளோட கூட்டணியில இருக்கிற அதிமுக வந்தா அப்படிங்கறது தான் சொன்னாங்க. நீங்க சிவி சண்முகத்தோட முதல் 2வது பிரஸ் மீட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டணியே கிடையாது, தேர்தல் முடிஞ்சோடனே கூட்டணி முடிஞ்சிருச்சு, யாரோடய நாங்க கூட்டணி இல்ல, இப்ப நாங்க அதிமுக தனியா தான் இருக்கோம்னு அதை அழுத்தி அழுத்தி இல்ல அந்த இடத்துல அதை சொன்னாரு. அது அதற்காக தான் மீன் பண்ணி அப்படி பேசுறாருங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனா சண்முகம் போன்றவர்கள்லாம் சொல்லும்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களை வந்து நீங்க அமைச்சரவையில இடம் கொடுத்தா அப்புறம் தூய சக்தி அப்படின்னு சொல்றதுக்கான இடமே இல்லாம போகும் அப்படின்லாம் அப்படி ஒரு பார்த்தா செங்கோட்டையன் மேலே கூட புகார்கள் வந்து இருந்திருக்கு. அதை தாண்டிய புகார்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ அமைச்சர்களாக பொறுப்பேற்று இருக்கிற சில நபர்கள் மீது கூட அந்த மாதிரியான புகார்கள் இருக்கு. எம்எல்ஏக்களானவங்க புகார் இருக்கு. அது வெளிப்படையா அது வந்து ஒரு காரணமா தான் அதை வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு அதை எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. பட் தாவேகா தரப்புல பார்த்தது என்னன்னா, முழுக்க முழுக்க சட்ட ரீதியா நமக்கு சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் தாவேகா வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 21ஆம் தேதி அமைச்சரா இருக்கிறது. 20ஆம் தேதி மாலை வரைக்குமே இவங்க தரப்புக்கு எந்த தகவலுமே சொல்லப்படல. கோயம்புத்தூர்ல இருந்து அங்க இருந்தெல்லாம் வந்து வேலுமணி போன்றவர்களோட மற்றவர்களோட ஆதரவாளர்கள் அண்ணனோட பதவியேற்புக்கு வர்றதுக்குலாம் தயாராகி இங்க வந்து நாங்க நாளைக்கு வந்துருவோம், மீட் பண்ணலாம்னு சொல்லி இங்க அவங்க நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேசி அப்படி கூட தயாராயிட்டாங்க. வேலுமணி ஆதரவாளர்கள் இங்க அமைச்சரா பொறுப்பேற்க போறவங்க, இன்னும் சில அமைச்சர்களோட முன்னாள் அமைச்சர்களோட ஆதரவாளர்கள்லாம் அவங்களோட பதவியேற்புக்குலாம் தயாராயிட்டாங்க ஊர்ல இருந்து வர்றதுக்கு. பெரும் எதிர்பார்ப்போட வந்துதான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்களா? பெரும் எதிர்பார்ப்போட தான். இன்னொன்னு என்னன்னா, இருங்க பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம், என்னன்னு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கூட எந்த தகவல்களுமே அந்த பக்கம் போகல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தகவலா வருது. இல்ல கடைசி நிமிஷத்துல கூட உங்களுக்கான அமைச்சர் பதவி கொடுக்க முடியல, இப்படியான சிக்கல்கள் இருக்கு அப்படியான ஒரு தகவலையான சொல்லியிருப்பாங்களா ஒரு மரியாதை நிமித்தமா? ஆனா அந்த மாதிரியான டேட்டா எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அந்த மாதிரியான தகவல் எதுவுமே சொல்லப்படல அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு. அவங்க கடைசி வரையும் நம்மளுக்கான அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருந்திருக்காங்க. ஆனா அது வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் தான் வந்து. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஒரே ஒரு எம்எல்ஏ அமமுக எப்படியா அவருக்காவது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அவரும் அதை தான் எதிர்பார்த்து டிடிவி தினகரன் தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒருவேளை நீங்க அதிமுக அமமுக எம்எல்ஏக்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா நாங்க சிபிஐ விசாரணை கூறுவோம் அப்படின்னு. இன்னொன்னு கிண்டியில வந்து ஒரு வழக்குமே பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த 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 நேரத்துல குதிரை பேரம் உள்ளிட்ட விஷயங்கள்னால. ஸோ லீகலா நிறைய இஷ்யூ இருக்கும்போது கண்டிப்பா தாவேகா வந்து அதை பத்தி யோசிக்க தான் செய்யறாங்க. ஓகே, இப்போ வந்து அமைச்சர் பதவிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஏன்னா கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஹோல்டர்ல தான் இருக்கு. அதனால தான் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அவர் வந்து பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை பொதுக்குழு கூட்டப்பட்டால் என்ன நடக்கும்? சமீபத்தில் அதாவது கட்சி இன்னும் முழுமையா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாது. என்ன உண்மையான விஷயம் என்னன்னா, சட்ட ரீதியான சில சிக்கல்களுக்குள்ள சிவி சண்முகம் தரப்பு இப்ப லாக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை சமீபத்தில் வந்து நடத்துறாரு. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல மொத்தமா இருக்கிற 82 மாவட்ட செயலாளர்கள்ல மொத்தமே 40-45 தான் வந்திருந்தாங்க. அந்த 45 பேர்ல ஒரு 10-12 பேர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி உங்களை நீக்கிட்டு புதுசா நியமனம் பண்ணியிருந்தார்ல, வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி போன்றவர்களை நீக்கிட்டு புதுசா போட்டு அப்படிதான் வந்திருந்தாங்க. சோ இன்னுமே இதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 1500 சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்ட வந்து சிவி சண்முகம் தரப்பு கையெழுத்துமே வாங்கி வச்சிருக்காங்க பொதுக்குழுவே நடத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்ததெல்லாம் பேட்டி கொடுத்தாங்கல்ல. 100%
கிடையவே கிடையாது. 100% கிடையவே கிடையாது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து சொன்னாரு. சில பேர் வந்து வரல, அதுக்கு காரணங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சி வி சண்முகம் பக்கம் இருக்காங்களான்னா நிச்சயமா இல்ல. அவங்க நடுவுல இருந்து கவனிக்கிறாங்க என்ன நடக்குது, யார் பக்கம் போகலாம், யாரு பக்கம் பால் போய் விழுகுதோ அந்த பக்கம் போறதுக்கு அவங்க எல்லாருமே தயாரா தான் இருக்காங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி பக்கமே இப்ப எல்லாரும் ஆதரவா இருக்காங்கன்றதையுமே நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அவருக்குமே ஆதரவு சிக்கல் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரல. இப்போதைய நிலவரப்படி அவரோட கையில தானே அதிகாரம் இருக்கு. இல்ல இப்போதைய நிலவரப்படி அவரோட கையில தான் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை எப்படி எப்படி பறிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டி மட்டும்தான் அவரோட அதிகாரத்தை பறிக்க முடியும். இப்ப என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு நீங்க 5ல 1 பங்கு உறுப்பினர்களோட கையெழுத்து இருந்தா போதும். நீங்க போய் பொதுச் செயலாளர்கிட்ட ஆனா கோரிக்கை வைக்கலாம். அதுக்கே எஸ்பி வேலுமணி தரப்பு திணறாங்க அப்படின்ற ஒரு இல்ல தகவல் இல்ல. வருது. அவங்க 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆ. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. எதுக்காக பொதுக்குழு கூட்டப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு சூழல் வருது, ஒரு சிக்கலான இடம் வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து எஸ்பி வேலுமணியையோ, குறிப்பா எஸ்பி வேலுமணியை யாரோ ஒருவரை பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணமுமே அவங்களுக்கு அது வந்து இருக்கு. சாத்தியமா? அது எப்படி பண்ணுவாங்க அவங்க? இல்ல அதுல தான் இப்ப உங்களுக்கு சிக்கல் இருக்கு. என்னன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கு 5ல 1 பங்கு ஆட்கள் இருந்தா போதும். ஆனா நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும்னா 3ல 2 பங்கு ஆட்கள் வேணும். அதுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஆட்கள் வந்து இன்னும் இவங்க கிட்ட வரல. அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்துல சி வி சண்முகம் தரப்புக்கு 32 எம்எல்ஏக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிகமா இருந்தாங்க. ஆனா அதுல 7 பேரை எடப்பாடி பழனிசாமி தான் அவர் பக்கம் மாத்திட்டாரு. அப்படிங்கிற விஷயங்களையுமே நமக்கு வந்து சொல்றாங்க. வீரமணியே போனாரு. வீரமணியே போனாரு. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. சோ அந்த எண்ணிக்கையுமே குறைஞ்சிடுச்சு. இங்கேயுமே ஏதாவது ஒரு சிக்கல் அப்படி வந்துருச்சுன்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயமா இருக்கு. அதனால இப்ப வேற ஒரு ஐடியாவோட அவங்க வந்து இருக்காங்க. இப்ப அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னோடனே அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள், ஆதரவாளர்கள்லாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியே ஒரு ஃபேஸா இருக்காரு. அவர் கூடயே போயிரலாம் அப்படின்ற ஒரு மாரியான முடிவுகள்லாம் கூட எடுக்குறாங்க. ஒரு ஆசிலேஷன்ல இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி நடுநிலையா இருக்கவங்கலாம் கூட வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை கூட ஏற்றுக்கலாம். அப்படின்ற ஒரு முடிவுலலாம் இருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. நிச்சயமா அப்படி இருக்கு. என்னன்னா, எப்ப அமைச்சரவையில இடம் கிடைக்கல அப்படிங்கிற தகவல் வந்து வந்துருதோ, அப்பவே அங்க வந்து சலசலப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனா, நேத்து இந்த மாரி நடந்த கூட்டத்துல 4 எம்எல்ஏக்கள் இப்பவே வரல. சி வி சண்முகம் தரப்புல இருந்த ஏற்கனவே கே.சி. வீரமணி நம்ம வெளிப்படையா பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, கே.சி. வீரமணி கிட்ட இவங்க போய் சொல்லியிருக்காங்க. உங்க மேல நெறைய கேஸ் இந்த மாரியான புகார்கள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால நீங்க அமைச்சராகுறதுல சிக்கலா இருக்குன்னு டிவிகேல சொல்றாங்கன்ற மாரி ஒரு தகவல வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ம். அந்த தகவல் கன்வே பண்ணோனே அவர் வந்து போயிட்டாரு. அடுத்து வந்து முதல்ல போனதுக்கான காரணம் இதானா? இதுதான் காரணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லீமா ரோஸ் மார்டின் அவங்க இருக்காங்க. அமைச்சரவையிலேயே வந்து அமைச்சரவைக்காக தான் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணோம். அமைச்சரவையில இடம் கிடைக்கலன்னா, இனிமே என்னால எல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி அவங்களும் ஒதுங்கிட்டதா நமக்கு வந்து தகவல்கள் வருது. அ அ அடுத்தா பாத்தீங்கன்னா, அந்தியூர் எம்எல்ஏ அவருமே வந்து ஹரிபாஸ்கர் அவருமே வந்து நேத்து வரல. அதேபோல பாத்தீங்கன்னா, பழனியோட எம்எல்ஏ ரவி மனோகர் இந்த மாரி 4 எம்எல்ஏக்கள் நேத்தே வரல. உள்ள இருக்கிற பலருமே கூட இப்பவே அந்த பொறுமல்கள் இந்த விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் சி வி சண்முகம் தரப்பு ஒரு ஒரு முயற்சிய வந்து கையில எடுத்துட்டு இருக்காங்க. தற்சமயத்துல எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, முதல்ல அவங்க வந்து சட்ட ரீதியான விஷயங்களை இப்ப நாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, மே 11க்கு அப்புறம் மே 11லே கட்சியில ஒரு பிளவு நீங்க கூட பார்த்திருப்பீங்க. வேலுமணி அத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. கட்சியில ஒரு பிளவு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் யார நீக்குனாலும் செல்லாது, எதுவுமே இதாகாது அப்படின்னு. ஏன்னா, இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரையுமே பொறுப்புல இருந்து தான் எடுத்திருக்காரே தவிர, கட்சிய விட்டு வந்து இவர வந்து நீக்கல. ஆனா, அது எப்ப வேணா அவர் செய்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா, அத தக்க வைக்கணும்னா என்ன ஒரு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கோர்ட்ல போயிட்டு ஒரு கட்சியில பிளவு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் எந்த நீக்கமோ, நியமனமோ செல்லாதுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெயின் பண்றதுக்கான அந்த லீகலான விஷயங்கள நம்ம செஞ்சு வச்சிரணும். சரி, அப்படி பண்ணிட்டாலும் கூட ம். அந்த பதவியில அந்த பொறுப்புகள்ல அவங்க தொடருவாங்க. ஆமா. ஆனா, ஆமா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவியே இவங்க பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? முதல்ல வந்து அவங்களோட பொறுப்புகளை தக்க வைக்கிற வேலைகள்ல தான் ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறமா பொதுக்குழுவை கூட்டி அவங்க அதுக்குள்ள நீங்க இத தக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எங்கள நம்பி யார் வேணா வாங்க. இல்ல உள்ள இருக்கிறவங்க வந்து நீங்க இருங்க உங்களோட பொறுப்பு, உங்களோட இது எதுவுமே ஆகாது நம்ம கட்சியில. அப்படின்னு ஒரு நம்பிக்கைய குடுத்துட்டாங்கன்னா, அடுத்து வந்து அவங்க பொதுக்குழுவை கூட்டுறதோ, இன்னும் ஆட்கள திரட்டி எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவிய விட்டு நீக்குறதோ அவங்களுக்கு எளிதாயிடும். அந்த முயற்சியில தான் இருக்காங்க. இல்ல இப்ப இவங்களுடைய அஜெண்டாவா என்ன இருக்கு? இப்ப அமைச்சர் பதவி கிடைக்கல. அதிமுகவ வந்து ஒன்றிணைக்கணும். நம்ம போய் சேர்ந்துக்கணும்னு இருக்கா? இல்ல எப்படியாவது மறுபடியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவிய வந்து பறிச்சுட்டு, நாம அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு போகணும். கட்சி அதிகாரத்த வந்து கைப்பற்றணும். அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கா? இல்ல உண்மைய சொல்லணும்னா, அவங்களுக்கு ஆரம்பத்திலே 2 டார்கெட். ம். 1 அமைச்சரவைக்குள்ள போகணுன்ற ஒரு டார்கெட். இன்னொன்னு எல்லா இடத்துலயுமே இவர் வந்து அவசரமா முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. தேவையான இடத்துல எடுக்க மாட்டேங்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம தாவேகா கூட்டணி போயிருந்திருக்கலாம்.
90 இடம் கொடுத்துருக்கலாம். வேலுமணி அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 90 இடம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாம் ரெடியா சிவி தான் சண்முகம் வெளிப்படையாவே வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரு. ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரையுமே 40, 60 தான் இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. 40 ஆரம்பத்துல எல்லாம் 25, 40 பேசினார்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு அவருக்கு அதுல விருப்பமே இல்லைன்னு. சோ எல்லா இடத்துலயுமே அவர் வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்கள்ல இவர் வந்து தாராளமா இருக்கிறது இல்ல, பணத்தையே வெளியில எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படியான குற்றச்சாட்டு. சோ தலைமையை மாத்தணும்ன்ற இடத்துக்கு நிதி சார்ந்த விஷயம்னா கட்சி நிதியா இல்ல கட்சியில பொதுவா கட்சியில செலவு பண்றதுக்குன்னு வச்சுங்களேன், ம். பொதுவா எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னும் போது அது செலவுகள் வந்து பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு. தனிப்பட்ட நிதி? தேர்தல்ல செலவுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த ம். மாதிரியான விஷயங்கள் கூட பெருசா பண்ணல ம். அப்படிங்கிற ஒரு புகார்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது தலைமையை மாத்தணும்ன்றது அவங்களோட ரொம்ப முக்கியமான குறிக்கோள். ம். ஆனா தற்சமயத்துல அவங்க இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக சசிகலா தரப்பு, தினகரன் தரப்பு கூட நாடிட்டு இருக்காங்கன்ற தகவலும் ஆமா, நமக்கு இப்ப வருது. அவங்களையும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. ஆமா. அதையும் பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, அதன் மூலமா முக்குளத்தூர் சமூகம், இந்த சமூகங்களோட இளைஞர்களை நம்ம பக்கம் வந்து இழுக்கலாம். இதன் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியுமே கொடுக்கலாம். இனிமே அரசியல்லாம் யங்ஸ்டர்ஸை நோக்கி தான் இருக்கு. சோ சாதி ரீதியா நம்ம இளைஞர்களை வந்து உள்ள இழுக்கலாம் அப்படிங்கிற நோக்கங்களும் அதுல இருக்கு. இல்ல இப்ப 6 அமைச்சர்கள் வந்து முன்கூட்டியே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாங்க. ஆமா. கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பிரஸ் மீட்லயும் சொல்றாங்க. இப்போ அவங்க பதவிக்காக மட்டும் இல்ல, முன்னாடியே வந்து கட்சியின் நலன் சார்ந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில இருந்தாங்க அப்படின்றது. நிச்சயமா இருந்தாங்க. இல்ல அது வந்து நிச்சயமா இருந்தாங்க. நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியை இப்ப தலைமை பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் அதுவுமே முக்கியமான காரணம். நீங்க வந்து அவரு செங்கோட்டையனை நீக்கிட்டாரு, ஓபிஎஸ் நீக்கிட்டாரு. இவங்களை எல்லாம் திரும்ப வேலுமணிலாம் அவருக்கு வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு நோக்கம் இருக்கு. ம். எல்லாரையும் வந்து ஒண்ணு சேர்க்கணும். என்னன்னா அதுல வந்து நாட்டுக்கு நல்லது, கட்சிக்கு நல்லதுன்றதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும், ஒரு அதிகாரத்தை நோக்கி போக்கணும்ன்ற அந்த இலக்கு வந்து அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்ற நோக்கம் இருந்துட்டே தான் இருந்தது. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இப்ப நிறைய பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் இருக்கு அதிமுகவோட செயல்பாடு, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாடுல. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு ஃபேஸா எமர்ஜ் ஆயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு ஃபேஸா ஒரு எமர்ஜ் ஆயிட்டாரு. இப்போ இப்படியான சூழல்ல அவர் அதுலேருந்து நீக்கிட்டா அந்த இடத்துக்கு யார் வந்து ஃபிட் ஆவாங்க? கட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுல யார் வந்து அதை வந்து இல்ல பொறுப்பெடுத்துப்பாங்க? இப்போதைக்கு அவங்க கேள்வி. முடிவு பண்ணியிருக்க வந்து எஸ்பி வேலுமணி தான் அந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் ஆட்சியை வந்து காப்பாத்திடுவாரா, கட்சியை காப்பாத்திடுவாரான்ற கேள்விகள் எழுந்திருக்கும். ஓபிஎஸ் முதன்முறையா முதல்வராக்கப்பட்ட அப்படி ஒரு தோற்றம் இருந்திருக்கும். இப்ப அவரை பார்க்கிற பார்வை வேற இருக்கும். சோ அது வந்து பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த கட்சியோட நிர்வாகிகள் ஏத்துக்கணும், அந்த தொண்டர்கள் ஏத்துக்கணும். அவ்வளவுதான். ரெட்டலை சின்னம் இருக்கு, அந்த கட்சிக்கான விஷயங்கள் இருக்கு. கட்சியை ஜெயிக்க வச்சுட்டா போதும்னு வச்சுங்களேன். அதுதான் இங்க இல்ல, தேவைப்படுமே இந்த தவிர. இடத்துல தான் ஒரு ம். கேள்வி வருது. ஒரு ஒரு பழைய தகவல் தான். ஏன்னா ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வர்றதுக்கு, இந்த கட்சி இப்படியெல்லாம் இவங்க பேக் போனா இருக்கிறதுக்கு வேலுமணி அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆமா. காரணம். அவர்தான் நிழல் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப அவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு கிளாஷ் அப்படின்னா, அவர் எந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ள முரண்பாடு வந்தது? இல்ல தொடர்ச்சியான முரண்பாடுகள். நீங்க வந்து 2021 இருக்குல்ல, 2021 தேர்தல் வேட்பாளர்கள் நியமனம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்த லிஸ்ட் தான் போட்டாங்க. அதுல வந்து வேலுமணியோட அவரோட ஆதரவுல கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காவது சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். மற்றவங்க கொடுத்த லிஸ்ட் தான் வந்து அந்த மாதிரியான எம்எல்ஏக்கள்லாம் போட்டாங்க. 24ல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வந்து கராரானாரு. 26ல ரொம்பவே அவரோட தலையீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. பணம் விஷயங்கள்ல அப்படி விஷயங்கள்லாம் இருந்தது. ஆரம்பத்துல அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடும்போது இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சும்மா பொதுவா ஒருத்தர் வச்சிருக்கோம். பட் நம்ம 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 இஷ்டத்துக்கு தான் அந்த கட்சியில இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. ஆனா நம்மளுக்கான சுதந்திரம் இருக்கு, நம்மளுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்ற அதிகாரம் அடிப்படையில். இருக்குன்றத தாண்டி அவங்க சொன்னதை அவர் செய்யவும் செஞ்சாரு. ம். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது அப்ப நடக்கவும் செஞ்சுச்சு. நம்ம சொல்றதுதான் நடக்குது அப்படிங்கிற போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சமீப மாதங்களாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றது அங்க நடக்கல. எடப்பாடி பழனிசாமி ஆனா அதை மட்டுமே இவர் அவர் சைட்ல சுயமா இருந்து முடிவு யோசிச்சு எடுக்கிறார். பார்க்கலாம்ல. நம்ம ம். தான் வந்து பொதுச் செயலாளர் இருக்கோம், நம்ம ஒரு கட்சி தலைமையா இருக்கோம். இவங்க சொல்றதெல்லாம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா அந்த பதவியில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இல்ல அப்ப யோசிச்சிருக்கலாம். அவங்களோட கேள்வி என்ன இருக்குன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை பொதுச்செயலாளர் ஆக்கணும். ம். நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரியோ இல்ல அம்மா மாதிரியோ நீங்க வந்து ஒரு ஆளுமையா ஒரு தலைவரா வளர்ந்து அப்படி வளரல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை வந்து உருவாக்கணும். எங்கள்ல ஒருத்தர் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து இதற்கு முன்பாகலாம் கூட்டம் நடக்கும்போது நீங்க ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருக்கும்போது அவங்க வரும்போது எந்திரிக்காமலோ இது பண்ணாமலோ யாரும் இருக்க முடியாது. ஆனா வந்து சிவி சண்முகம்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலாளருக்கு வரும்போதெல்லாம் அப்படி எந்திரிச்சு மரியாதை கொடுத்து அந்த மாதிரிலாம் எந்த சம்பவங்களும் எங்கேயுமே நடக்கல. நிறைய பேர் அந்த மாதிரி செல்லூர் இருக்கிறாங்க. ராஜாலாம் ஒன்னா கார்ல ஏற போனாரு, இறக்கி விடுறாரு. அது ஆமா. மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. அது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து மரியாதை அப்படி ஒன்றும் ஜெயலலிதா எம்ஜிஆரை அவங்க பார்த்து அப்படி அப்படி பணிஞ்சு இருந்த அளவுக்குலாம் யாருமே இல்லை. இப்ப நீங்க ஜெயக்குமார் அந்த அளவுக்கு போயிட்டு ரொம்ப பணிஞ்சு அப்படி எங்கேயாவது நம்ம ஒரு அப்படிலாம் பார்க்க முடியாது. தலைமைத்துவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகல. இவங்களும் போகல. அக்செப்ட் பண்ணிக்கல.
இவங்களோட ஒரு கையாளா அவரை நினைச்சிருக்காங்க ஆமா, அப்படின்னு அவரோட அவங்களோட விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. ம். போய் இப்ப நம்ம சொல்றோம் அதெல்லாம் நடக்கல, பண்ணல, எதையுமே ஒரு இது பண்ண மாட்டேங்க. ஒரு சர்வாதிகாரமா முடிவு எடுக்கிறாரு. நான் சொல்றத தான் செய்யணும் அப்படின்னு மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றாரு வேலுமணி கிட்ட. அதிமுக தொண்டர் அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்தாலும் கூட அந்த ஒரு நிலைக்கு தானே தள்ளப்படுவார். ம். அவங்க வந்து மற்ற அமைச்சர்கள் மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றத தான் கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்படுவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் சொல்றதா நடக்கணுன்ற ஒரு நிலைக்கு போவார். ரொம்ப ஓப்பனா பேசணும்னா, பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான். நீங்க இப்ப எம்எல்ஏக்கள் ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட சில பண பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேலுமணி அவரு இப்ப நீங்க யாரு இப்ப ஏன் அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு? இவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு ஆதரவுலாம் திரள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா அவங்க வந்து நெறைய ஹெல்ப் பண்றாங்க, உதவி பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ 2 டீமுக்கும் பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்றாங்க. 2 டீமுக்கு இல்ல. இப்ப எஸ்பி வேலுமணி டீம் இருக்காங்கல்ல. யாரோ ஒருவர் போய் ஏதோ ஒரு உதவி அப்படின்னு கேட்கும்போது அங்க நடந்துருது. சோ அவருக்கான ஆதரவாளர்கள் வந்து கூடிக்கிட்டே தான் போறாங்க. கூட்டிகிட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கமும் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல. அவருக்கு எந்த அடிப்படையில இருக்காங்க? அதுதான் நான் சொல்றேன்ல. நீங்க வந்து இவருக்குமே ஆதரவாளர்கள் இருக்காங்க. அதுல என்னன்னா, பெருவாரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொஞ்சம் டெர்ம் சரியில்லாதவங்க, இப்படியான ஆட்கள் தான் இருக்காங்க. சில சீனியர்ஸ் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. இந்த தேர்தல்ல வெற்றி பெறாத நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதிமுகவோட மாஜிக்லாம் 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இல்ல 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பட் நீங்க சீனியர்ஸா கூட இருக்கவங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு கட்சியில முகங்களா இருக்கிற பெருவாரியான நபர்கள் சி.வி. சண்முகம் பக்கம் தான் இருக்காங்க. கட்சியோட நீங்க கே.பி. அன்பழகனா இருக்கட்டும், புதுக்கோட்டையில விஜயபாஸ்கரா இருக்கட்டும், திருவாரூர்ல காமராஜா இருக்கட்டும், அதேபோல அவங்கலாம் அமைச்சர் பதவிக்காக அங்க போனாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்ல அமைச்சர் பதவிக்காக போனாங்க. பட் அந்த மாவட்டங்கள்ல அவங்க தானே அந்த மாவட்டங்களோட முகங்களா இருக்காங்க. நீங்க இல்ல இந்த அந்த பக்கம் முகங்களா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், காமராஜ் இவங்க எல்லாமே அமைச்சர் கனவுல இருந்தவங்க. அதற்காகத்தான் எப்படியாவது அமைச்சர் ஆயிரலாம் அப்படின்றது தான் இவங்க பக்கம் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கலாம் வந்து நீங்க சொன்ன மாரி புதுச்சேரியில அதிமுக ஆட்சி அமைஞ்சிரும், நம்மளும் அமைச்சர் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தவங்க தான். அது நடக்காது அப்படின்னும்போது தான் இங்க வர்றாங்க. ம். ஸோ இது எப்படி வேலுமணிக்கான ஒரு ஆதரவு, வேலுமணி வந்து ஒரு பொருளாதார ரீதியா ஒரு ஆதரவு குடுக்குறாரு. அவர் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு மனிதரா வளர்றாரு அப்படின்ற ஒரு டேர்ம் போக இல்ல முடியுமா? இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. நீங்க வர்ற எல்லாருக்குமே அமைச்சர் பதவின்னு சொல்லிலாம் அவ்வளவு பேர் வரல. ம். 25 பேருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் தர முடியாது. இன்னும் சொல்லப்போனா இல்ல ஆரம்பத்துல நீங்க சொல்ற அந்த இல்ல முகங்கள் சொல்றேன். அததான் நான் சொல்றேன். ஆரம்பத்துல 30க்கும் அதிகமான பேர் வந்து இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எல்லோருக்குமே அமைச்சர் பதவியெல்லாம் வந்திருக்காதுன்னு வச்சுங்களேன். நான் சொல்றது பொதுவா சொல்றது. நான் வந்து அது வந்து பொதுவா சொல்றேன். ஏன் வேலுமணி நீங்க சொன்னீங்கல்ல, வேலுமணி ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு எப்படி ம். ஆதரவு போகும்? அவரும் இவங்க எல்லாத்துலயும் ஒரு ஆள் தானே நீங்க ம். சொல்றீங்கல்ல. ம். அத தாண்டி அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நெறைய விஷயங்கள் செஞ்சு அவருக்கான ஒரு சப்போர்ட்ட உருவாக்கி வச்சிருக்காரு. உருவாக்கி நான் சொல்றேன். வச்சிருக்காரு. அவ்வளவுதான். ம். இப்ப இவங்க போறது இப்ப நீங்க காமராஜ் போறதோ, இல்ல மற்றவங்க போறதோ அவங்க அமைச்சர் அவங்களோட விஷயங்களுக்காக தான் போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கிடையாது. இப்ப வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள நம்பி ஒரு டீம் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாரி அதிமுகவோட முக்கிய முகங்கள் வந்திருக்காங்க. ஆமா. ஸோ இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய இப்போதைய அதிமுகவுல மீண்டும் இடம் கிடைக்குமா? இடம் கிடைச்சாலும் அங்க போய் அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு பதிலா வந்து எல்லா நிர்வாகிகளையும் நியமிச்சிருக்காரு. அங்க போய் அவங்க ஒன்றிணைஞ்சு வேலை செய்ய முடியுமா? இப்படி பல்வேறு சிக்கல்கள், குழப்பங்கள் ஆமா. இருக்குல்ல. நம்ம இப்போ எவ்வளோ விஷயங்கள் பேசணும்ல. ம். இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தையுமே நடந்திருக்கு. ம். நீங்க தங்கமணி இந்த பக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 2 பேர் சிலர் வந்து சமாதான பேச்சுவார்த்தையுமே நடத்தியிருக்காங்க. ஒண்ணும் சரி. இன்னும் சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரும் வந்தா சேர்த்துக்கலான்ற மனநிலையில தான் இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வந்து வருது. ம். ஆனா என்னன்னா உங்களோட அதிகாரங்களை நிச்சயமா குறைப்பார். இப்போ வந்து நீங்க தலைமை நிலைய செயலாளரா எஸ்பி வேலுமணி இருக்காருன்னா, அவர் அப்படி இருக்க மாட்டாரு. கோவையில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளரா இருப்பாரு. ஏற்கனவே இருக்க மாரி. விழுப்புரத்துல ஒட்டுமொத்தமாவே சி.வி. சண்முகம் மாவட்ட செயலரா இருக்காருன்னா, இவங்களுக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அதற்கு பயந்துட்டு தான் அவங்க வந்து பொதுக்குழு இந்த மாதிரியான விஷயங்கள கையில எடுக்குறாங்க. இறுதியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவ கூட்டுவாரா? மாட்டாரா? 100% கூட்டவே மாட்டாரு. இப்ப பொதுக்குழுவ கூட்டுனா அவருக்கு வந்து என்ன சிக்கல் வரும் அப்படின்றது அவருக்கு நல்லா அவரு தெரியும். கூட்டலனா இவங்க போட்டி பொதுக்குழு அப்படின்ற ஒண்ணு. இப்படி ஒரு பொதுக்குழுக்கு தான் இவங்க இங்க தான் மனு குடுக்கணும். 5ல் 1 பங்கு வச்சு இவங்க குடுக்கணும். சட்டப்படி பொதுக்குழுவை கூட்டி தான் ஆகணும். ஆனா அப்படி கூட்டுனா, அந்த பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமியை நீக்கிற அளவுக்கான அதாவது 2660 பேரோ என்னமோ இருக்காங்க. 3ல் 2 பங்கு நபர்கள் அவங்களுக்கு வந்து வேணும். கிட்டத்தட்ட ஒரு 1700, 800 கிட்ட வரும். சோ அந்த அளவுக்கான இடங்கள் இருந்தா மட்டும் தான் அத வந்து நீங்க வந்து பண்ணவே முடியும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் ம். பார்க்கணும். சட்டமன்ற கட்சி தலைவர் அந்த பதவி யாருக்கு போகும்? சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி வந்து தற்சமயத்துக்கு வந்து சபாநாயகர் வந்து அத நிறுத்தி வச்சிருக்காரு. ம். இன்னும் யாருக்குமே அத வந்து குடுக்கல. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, பொதுவா வழக்குகள் சட்ட ரீதியா நம்ம பார்த்தோம்னா, அது வந்து கட்சி நியமிக்கிறவங்களுக்கு தான் அவங்க அவங்க நியமிக்கிறது தான், அவங்க முடிவெடுக்கிறதான்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொறடா இவர் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் சட்டமன்ற குழு தலைவரா எடப்பாடி பழனிசாமி வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ரொம்ப வெரி சிம்பிள். கண்டிப்பா இந்த 2 தரப்புல யாரோ ஒரு தரப்புக்கு வந்து எம்எல்ஏ பதவி பறிபோகும். இதே நிலை தொடர்ந்தால். ம்.
அது சிவி சண்முகம் தரப்புக்கு இந்த பதவி பறிப்பதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ஏன் நிறைய பேர் கட்சி தாவல் தடை சட்டம் தடை சட்டப்படி ஆதாயத்துக்காக நம்ம வாக்களிக்கும் போது கொறடா உத்தரவை மீறி வாக்களிக்கும் போது போகும். இப்ப ஏன் வந்து சிவி சண்முகம் தரப்புல இருக்கிற ஒரு புதுமுகங்களோ ஒரு சில எம்எல்ஏக்களோ கொஞ்சம் கொஞ்சமா இங்க இந்த பக்கம் நகரலாம்னு யோசிக்கிறாங்கன்னா, முதல் முறை எம்எல்ஏ இருக்காங்க, இப்பதான் வந்திருக்காங்க, நம்ம ஏன் இதை இழக்கணும்ன்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாகி எம்எல்ஏ பதவியான இருக்கட்டும் அப்படின்னு இருக்கட்டும்ன்ற இடத்துக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. சரிங்களா? ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப நினைச்சா சட்டமன்றத்துல அவர் தான் புகார் கொடுத்திருக்காரு. அவர் வாபஸ் வாங்கிட்டா இந்த எம்எல்ஏக்கள் யாரோட பதவியும் எதுவுமே எந்த பிரச்சனையுமே வந்து அப்படி ஒரு செக்கையும் எடப்பாடி அப்படி ஒரு பழனிசாமி செக் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ம். எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா மாவட்ட செயலாளரும் ஆதரவு இருக்காங்களா, ம். எல்லா பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு இருக்காங்கன்னா இல்ல. ம். அப்படி ஒரு செக் அவங்க பக்கம் இருக்கு. ரெண்டு பக்கமுமே செக் வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ராங்கா இல்லாம தான் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் செக் வச்சு இப்ப அதிமுக அந்தரத்துல இருக்கு. ஆமா, நிச்சயமா அந்த இடத்துல தான் இருக்கு. இது எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒரு பிளவுல ம். இன்னொரு தேய்மானத்துல தான் இது வந்து போய் நிக்கும்ன்றது நமக்கு தெரியுது. சசிகலா ஆனா இதற்கு பிறகும் சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ உள்ள கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்றிணைச்சு கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்குமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு போய் சிவி சண்முகம் தரப்பு ம். சசிகலாவையோ தினகரனையோ சந்தித்தால் எடப்பாடி அடுத்த நிமிஷமே அவங்களை கட்சி விட்டு நீக்குவார். ம். கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே நம்ம பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றி தான் அவங்களை எல்லாம் வெளியேற்றிருக்கோம், அவங்களோட இவங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு சொல்லி காரணமா சொல்லி அடுத்த நிமிஷமே நீக்குவார். ம். அடுத்த நிமிஷமே நீக்க இப்ப பொறுப்புகளை தான் எடுத்திருக்காரு. யாரையும் கட்சியை விட்டு நீக்கல. இவங்களை போய் இவங்க வெளிப்படையா சந்திச்சாங்க. உள்ள போய் சந்திக்கலாம், போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம். எனக்கு கிடைச்ச தகவல் படி தினகரனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சசிகலா எல்லாரும் நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க, எல்லாரும் மொத்தமா வாங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து நமக்கு வருது. பட் இவங்க வெளிப்படையா போய் சந்திச்சாங்கன்னா கட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்குவார், கண்டிப்பா நீக்குவார். இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஹோல்டர்ல தான் இருக்கு. இருக்கு பொதுச் செயலாளர் அவர் தான். ம். பொதுச் செயலாளர் அவர் தான். இப்போதைக்கு அவர்கிட்ட தான் அந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ தாவேகா நம்ப வச்சு ஏமாத்திருச்சு அப்படின்னு நினைப்பாங்களா அந்த வேலுமணி டீம்? நிச்சயமா நினைப்பாங்க. தாவேகா வந்து அதாவது அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க, கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மனநிலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில இடம் இல்லை அப்படின்ற அந்த காலகட்டத்துல ரொம்ப இங்க சலசலப்புகள் வந்துருச்சு. ஏறக்குறைய வந்து ரொம்ப ஒரு மாதிரி தவிப்பு நிலைக்கு வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுல. இப்ப அமைச்சரவையில இதுல இடம் கிடைக்கலன்ற விஷயத்துல மட்டுமே இதை நம்ம அணுக முடியாது. ஏன்னா சபாநாயகரும் தாவேகாவோட சபாநாயகர் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது நாளைக்கு எம்எல்ஏ விஷயத்திலே அவங்க இப்ப இவங்க நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா ஏதோ ஒண்ணு சட்டப்படி தான் அவங்க செஞ்சாகணும். எப்படி வந்து அவங்கள அமைச்சராக்குறதுல சட்ட சிக்கல் இருக்கோ, சட்டப்படி முடிவெடுக்கணுன்ற இடத்துக்கு சபாநாயகர் வந்து இவங்களோட எம்எல்ஏ பதவி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல ஒரு பேக்கப்புக்கு இவங்க வச்சுக்க மாட்டாங்களா இவங்க? நிச்சயமா வச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து உங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விசில் சின்னத்துல நில்லுங்க, அந்த மாதிரியான விஷயங்களையுமே சொல்றாங்க. ம். இல்லைன்னா நீங்க பாதி பேர் நில்லுங்க, எங்க ஆட்களை பாதி பேர் நாங்க நிக்க வைக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் உங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. சிவி சண்முகம் தரப்ப அப்படி ஒரு நிலைக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க. ம். நம்ம வந்து இதை இது பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு கட்சி தான் ஹோல்டு, ரெட்டலை தான் ஹோல்டு, கட்சிக்குள்ள இருந்து தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு முடிவை கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. அப்ப அதிமுகக்குள்ள வந்தாலுமே இல்ல அதிமுக தலைமையை வந்து இவங்க கைப்பற்றினாலும் கூட தாவேகா அரசை எதிர்த்து எப்படி இவங்க வந்து அரசியல் செய்வாங்க நிச்சயமா அப்படின்ற ஒரு கேள்வி தாவேகா இருக்கு. அரசை எதிர்த்து இவங்க பேச மாட்டாங்க. பழையபடி திமுகவை தான் எதிர்ப்பாங்க. தாவேகா திமுகவை எதிர்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இப்போ ஆட்சியில இருக்கிறது ஆட்சிக்கு தாவேகா. வந்ததுக்கு பிறகு சிவி சண்முகம் தரப்பு என்ன சொன்னாங்க? ம். திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட பிரதான கொள்கை. தாவேகா அந்த பாதையில தான் பயணிக்குது, நாங்க அவங்கள சப்போர்ட் பண்றோம் தான் சொன்னாங்க. அப்ப விசில் சின்னத்துல நின்றுட்டு போயிடலாமே, நீங்க சொல்ல மாதிரி அந்த முடிவை எடுத்துட்டு போயிடலாம். அது செய்ய மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், நம்ம ஜெயிப்போம் ம். இல்ல கட்சியை விட்டுட்டு போய் நம்ம கரையிறது நம்ம எதிர்காலம். இல்ல இன்னொன்னு அதிமுக தொண்டர் அப்படி நினைப்பார்ல. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, அதிமுகவை காப்பாற்றணும், இரட்டலையை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா ஒரு அரசியல் செய்யணும், ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு அரசியல் செய்யணும். அதற்கான எந்த ஸ்கோப்புமே இல்ல, நாங்க வந்து தாவேகா ஒரு பக்கம் ஆதரிப்போம், இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சியா இருப்போம் அப்படின்னா எதிர்க்கட்சியா இருக்க முடியாதுல்ல. ஆமா நிச்சயமா இருக்க முடியாது. நீங்க அப்போ அடுத்த தேர்தலில் இன்னும் அவங்க வந்து பலவீனமாவாங்க, அவங்களுக்கான ஸ்கோப் குறையும். நிச்சயம் இப்படியான சூழல் இல்ல, இருக்கு. உடைஞ்சு அப்படி இந்த கட்சி வந்து 2 துண்டா போயிடும், இல்ல உங்க தலைமையில போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப நம்ம வந்து அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 2 பக்கமுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பேசி ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா நீங்க எம்எல்ஏ பதவி யாரும் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில தகவல்கள் நமக்கு வந்தது. இந்த குழுலே வந்து விஜயபாஸ்கர்லாம் இப்ப கொஞ்சம் வேற மனநிலைக்கு வந்துட்டாரு. என்ன மனநிலை? அவர் வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 2-3 முறை சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து ஆட்களை வந்து அனுப்புனார். அப்ப கூட எடப்பாடி என்ன சொன்னார்னா, நம்ம வந்து ஒரு அட்வைசரி, அதாவது வழிகாட்டுதல் குழு ஏற்கனவே எல்லாம் இருந்தது, அது பவர் இல்லாம இருந்தது. இவங்க 6 பேர் அவங்க 7 பேர்லாம் இருப்பாங்க. ஒன்னும் அது ஒன்னும் எடுபடாது, செல்ஃப் எடுக்காத ஒரு விஷயமா தான் இருந்தது. வழியே காட்டாது, அது வழிகாட்டுதல் குழுவா இருப்பாங்க. எதுக்குமே வழிகாட்டினது கிடையாது. அப்படிதான் வழி காட்டினாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு வழிகாட்டுதல் குழு எல்லாம் அமைச்சுக்கலாம், அதன்படி நான் முடிவு எடுக்கிறேன் இபிஎஸ் ஆரம்பத்துல சொன்னாருன்னு ஒரு தகவல் உண்டு.
விஜயபாஸ்கர் இதெல்லாம் எதுக்கு, பேசாம அப்படி ஒரு குழுகுல அமைச்சிட்டு நம்ம வந்து அப்படி இது பண்ணிட்டு உள்ள போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு, கொஞ்சம் பின்வாங்குறாரு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஆமா, அப்படின்னா. நிச்சயமா. அதிமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த அப்டேட்டோட இன்னொரு நேர்காணல சந்திப்போம். ஓகே. நன்றி உணர்வு. நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.